அண்மை செய்தி. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக பட்டியலின இளைஞர்கள் 3 பேர் மீது குற்றம் சாட்டியிருப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து 750 நாட்களுக்கு பிறகு அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக பட்டியலின இளைஞர்கள் 3 பேர் மீது குற்றம் சாட்டியிருப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து 750 நாட்களுக்கு பிறகு அவசரமாக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர் தொட்டியிலே மனித மலம் கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அங்கு அந்த மனித மலத்தை கலந்தவர்களாக 3 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை நீர் தொட்டியில் அந்த மலம் கலக்கப்பட்டதன் காரணமாக சாதிய காரணங்களுக்காக அவ்வாறு செய்திருந்தார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 இளைஞர்களே கைதாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் வேங்கை வயல் வழக்கு தற்பொழுது தனக்கு சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேங்கை வயல் வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். திமுக அரசின் கீழ் நடக்கக்கூடிய விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளி அளவும் நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை 2 ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக தெரிகின்றது என்றும், எனவே வேங்கை வயல் வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குற்றம் நடைபெற்று 750 நாட்கள் ஆகின்றன. இத்தனை நாட்களும் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் இல்லாத வழக்கு தொடக்கம் முதலே விசாரணையின் போக்கு முறையானதாக இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்படவில்லை என்றும் 2 நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வென்று 2 நாட்களுக்கு முன்பாக கேட்டிருந்த காவல்துறை அவசரமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரிப்பதற்கான பரிந்துரையினை வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.